16/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபகவானுடைய மகா வாக்கியம். பாபா இன்னைக்கு முரளி சொல்றாரு. இறை மாணவர்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளை, நீங்கள் சதோ பிரதானம் ஆக வேண்டும் என்றால் பாபாவை அன்போடு நினைவு செய்யுங்கள். பாபா சொல்றாரு, நீங்க சதோ பிரதானம் ஆகணும்னா பாபாவை நினைவு செய்யணும், பாபாவை அன்போடு நினைவு செய்யுங்க அப்படின்றார். பாபா மேல இருக்க அன்பு, அந்த அன்போடு பாபா நினைவு செய்ய சொல்றாரு. பாபா காலையில எழுந்து நம்ம தந்தையா இருந்து அவர் நம்மளை எப்படி எல்லாம் கவனிச்சுக்கிறாரு, நமக்கு என்னெல்லாம் பண்ணாரு, நம்மளை எங்க கொண்டு போறாரு, அந்த மாதிரி அவரை அன்போடு நினைவு செய்ய சொல்றாரு. பாரஸ்நாத், சிவபாபா உங்களை பாரஸ்புரிக்கு எஜமானர்களாக்குவதற்காக வந்திருக்கின்றார். இப்ப பாரஸ்நாத்னா தங்கமாக மாற்றக்கூடியவர் சிவபாபா தான். அவர் என்ன பண்றாரு, நம்மள சொர்க்கத்துக்கு பாரஸ்புரிக்கு எஜமானர்களா ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். இந்த தங்க உலகத்துக்கு எஜமானர் ஆக்குவதற்கு வந்திருக்கிறார். அப்ப இங்க பாரஸ்நாத் யாருன்னா சிவபாபா தான் பாரஸ்நாத். அவர் தான் நம்மள பாரஸ்புரிக்கு அவர் உருவாக்குனா அந்த உலகத்துக்கு எஜமானர் ஆக்குவதற்காக வந்திருக்கிறாரு. கேள்வி குழந்தைகளாக நீங்கள் எந்த ஒரு தாரணையின் மூலமாக புகழுக்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுவீர்கள்? பாபா கேக்குறாரு, எந்த தாரணை பண்றதுனால நீங்க புகழுக்கு தகுதியானவர்களா ஆகிடுவீங்க? பாபா சொல்றாரு பதில, மிக மிக பணிவுடையவர்களாக ஆகுங்கள். செய்பவர் செய்விப்பவர் பாபா, அவ்வளவுதான். எந்த ஒரு விஷயத்தின் அகங்காரமும் வரக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. மிகவும் இனிமையாக ஆக வேண்டும். இப்ப ரொம்ப இனிமையா பேசணும்ன்றார். அகங்காரம் வந்தால் எதிரியாக ஆகி விடுகிறீர்கள் பாபா சொல்றார். அப்ப அகங்காரம் வந்துச்சுன்னா எதிரியா ஆயிடும் அப்படின்னு பாபா சொல்றாரு. தூய்மையின் விஷயத்தின் மூலமாக தான் உயர்ந்தவர்களாக அல்லது கீழானவர்களாக ஆகின்றார்கள். அப்ப இங்க தூய்மையோட விஷயம்தான், அதன் மூலம்தான், தூய்மையோட விஷயம் மூலமா தான் நீங்க உயர்ந்தவர்களாகவோ இல்ல கீழானவர்களா, அதை வச்சுதான் எல்லாமேன்றார். அந்த லெவல் வச்சுதான், தூய்மையோட லெவல் வச்சுதான் நீங்க உயர்ந்தவரா இருக்கீங்களா கீழானவரா ஆகுறீங்களான்ட்டு அதை வச்சுதான் சொல்ல முடியும்ன்றார். தூய்மை இருக்கும் போது மரியாதை இருக்கிறது. தூய்மையா இருக்கும் போது மரியாதையா இருந்துச்சு, கன்னியாவா இருக்கும் போது கூட. அதுக்கப்புறம் திருமணம் ஆன பிறகு அவங்க மரியாதை இல்லை இல்லையா, அவங்கதான் போய் எல்லாரும் காலையும் விழறாங்க. அதான் பாபா சொல்றாரு, தூய்மையற்ற நிலையில் இருக்கும் போதுதான் அனைவருக்கும் தலை வணங்குகிறார்கள். பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பாபா நமக்கு புரிய வைக்கிறார் குழந்தைகளுக்கு. பாபாவும் நாம் அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றோம் என்று புரிந்து கொள்கிறார். பாபாவும் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறோம், புரிய வைக்கிறோம்னு அவரும் புரிஞ்சுக்கிறாரு. பக்தி மார்க்கத்தில் அநேக பெயர்களில் பலவிதமான சித்திரங்கள் உருவாக்கி விடுகிறார்கள். இப்போ பக்தி மார்க்கம் துவாபர யுகத்துல ஆரம்பிக்கும் போது நிறைய பேர்ல என்ன பண்றாங்கன்னா நிறைய சித்திரங்களை உருவாக்குறாங்க பக்திக்காக. இது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளதுன்னு பாபா சொல்றாரு. இது உங்களுக்கு தெரியும். நேபாளத்துல கூட பாத்தீங்கன்னா பாரஸ்நாத்தை ஏற்றுக்கொள்வது போலாகும். அங்க கூட ஒரு கோயில், பாரஸ்நாத் கோயில் இருக்கு, அவங்க அப்படி ஏத்துக்கிறாங்க. அவருடைய மிகப்பெரிய கோயில் இருக்கிறது, அதாவது அந்த பாரஸ்நாத் அவர் கோயில் இருக்கு, அது மிகப்பெரிய கோயில். ஆனால் அங்க எதுவுமே இல்லைன்றார் பாபா. எப்படி சொல்றாருன்னா, அங்க 4 நுழைவாயில் இருக்குன்றனா, அப்புறம் 4 மூர்த்திகள் இருக்கிறாங்க அதுல அப்படின்னு சொல்றாரு. 4 மூர்த்திகள் அதுல இருக்காங்க, ஆனால் 4வது கிருஷ்ணரை வைத்திருக்கிறார்கள் பாபா சொல்றாரு. இப்ப 4வது மூர்த்தியா அங்க கிருஷ்ணரை தான் வச்சிருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, இப்பயாச்சும் எதையாவது மாற்றி இருக்கலாம் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா அங்க பாரஸ்நாத் கோயில், அந்த கோயிலே நேபாளத்துல இருக்கிறது பாரஸ்நாத் கோயில்னு வச்சிருக்கிறாங்க. ஆனா பாரஸ்நாத் யாரு, சிவபாபா தானே. ஆனா அவர் அங்க இல்ல. அதான் பாபா சொல்றாரு. 4வது மூர்த்தி கூட யார வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணரை தான் வச்சிருக்காங்கன்னு பாபா சொல்றாரு. கண்டிப்பாக பாரஸ்நாத் என்று சிவபாபாவை தான் சொல்ல முடியும் பாபா சொல்றாரு. ஏன்னா அவர் தான் என்ன பண்றாரு, நம்மள தூய்மையாக்குறாரு. மனிதர்களை பாரஸ் புத்தி உடையவர்களாகவும் அவர் தான் மாற்றுகிறார். அந்த பாரஸ்நாத் தான் இந்த மனிதர்கள் நம்ம கலியுகத்துல நம்மள என்ன பண்றாரு, தங்க புத்தி, கல் புத்தியோட இருக்கவங்கள தங்க புத்தி உடையவர்களா மாத்துறாரு. எனவே முதலில் அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். அங்க போய் இதெல்லாம் புரிய வைக்கணும் பாபா சொல்றாரு. அவங்களுக்கு புரிய வைக்கணும் பாரஸ்நாத் சிவபாபா தான் அப்படின்னுட்டு. உயர்ந்திலும் உயர்ந்தவர் பகவான், பின்னால் முழு உலகமும் இருக்கிறது. பாபா சொல்றார், உயர்ந்ததும் மேல யாரு இருக்கிறா, மேல பகவான் சிவபாபா தான் இருக்கிறாரு. அப்புறம் தான் கீழே எல்லாரும் இருக்காங்க, முழு உலகமே இருக்குதுன்னு பாபா சொல்றாரு.
சூட்சும வதனத்தின் உலகம் எதுவும் இல்லை. பாபா சொல்றாரு சூட்சும வதனத்தின் உலகம்னு எதுவும் இல்லை. சூட்சும வதனத்துக்குன்னு ஒரு தனி உலகம் அது அப்படிலாம் இல்லை. அந்த சூட்சும வதனமே இப்பதானே 100 வருஷத்துக்காக தான் அது உருவாக்கப்பட்டிருக்குது இல்லையா. ஸ்டார்டிங்ல இருந்து இருந்தது மேல பரநாமம் வந்துச்சு, கீழே உலகம் இருந்துச்சு. அதான் பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் பின்னால் லட்சுமி நாராயணன் அல்லது விஷ்ணு இருக்கின்றார். அதுக்கப்புறம் யாரு? லட்சுமி நாராயணா விஷ்ணு 2 பேர் சேர்ந்த விஷ்ணு இருக்கிறாரு. உண்மையில் விஷ்ணுவின் கோயில் கூட தவறாகும். பாபா சொல்றாரு விஷ்ணுவின் கோயில் சொல்றது கூட தப்பு அப்படின்றாரு. ஏன்னா விஷ்ணுக்குன்னு கோயில் கட்டுறாங்க இல்லையா. ஏன்னா விஷ்ணுக்கு வந்து 4 புஜங்களை உடையவரா இருக்கின்றார். விஷ்ணுவுக்கு 4 கைகள் இருக்குது. அந்த மாதிரி யாருன்னா மனிதர்கள் இருப்பாங்களா? பாபா கேக்குறாரு. 4 புஜங்களை உடைய மனிதர்கள் யாரும் இருப்பதில்லை. பாபா புரிய வைக்கின்றார். நம்ம கூட தெரியாது 4 கைகள் 8 கைகள் எல்லாம் நம்ம நினைச்சுன்னு தான் இருந்தோம். இப்ப பாபா வந்து சொல்றாரு இத்தனை கைகள் எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. இந்த ஃப்ரீயா இருக்க முடியுமா உங்களால அப்படின்னு கேக்குறாரு. பாபா புரிய வைக்கின்றார். லட்சுமி நாராயணன் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்களை ஒன்றாக்கி விஷ்ணுவின் ரூபத்தில் காட்டி இருக்கிறார்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப அந்த லட்சுமி நாராயணன் தான் ஒன்றாக்கிட்டு விஷ்ணுவா ஒரே ரூபமா காமிக்கிறாங்க. லட்சுமி நாராயணன் இருவரும் தனித்தனியானவர்களாக இருக்கிறார்கள் பாபா சொல்றார். அவங்க 2 பேரும் தனித்தனி தான். சூட்சும வதனத்துலதான் விஷ்ணுவிற்கு 4 புஜங்களை காண்பித்து விட்டார்கள். அதாவது சூட்சும வதனத்துல ஒரு ஒரு ட்ரெஸ் மாதிரி அதுல என்னது 4 புஜங்களை காமிக்கிறாங்க. அதாவது இருவரையும் சேர்த்து 4 புஜங்களாய் விட்டாங்க. அது எப்படின்னா லட்சுமி நாராயணன் 2 பேர்த்து சேர்த்து, மற்றபடி அப்படிலாம் ஒருத்தவங்க யாரும் கிடையாது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப சூட்சும வதனத்துல திருமூர்த்தியை படைச்சாரு சிவபகவான். அப்ப திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கர அவருக்கு படைச்சாரு 3 பேரையும் காமிக்கிறாங்க. இப்ப நடுவுல விஷ்ணுவை காமிக்கும் போது அங்க 4 புஜங்களா காமிக்கிறாங்களே, அதுக்கு அர்த்தம் வந்து இதுதான் பாபா சொல்றார். லட்சுமி நாராயணா 2 பேர் சேர்ந்ததுதான். கோவிலில் 4 புஜங்களே காட்டுறாங்க. கோயில்ல கூட போய் பாத்தீங்கன்னா 4 புஜங்கள் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அது சூட்சும வதனத்தினுடையதாகும். அது வந்து சூட்சும வதனத்தினுடையதுதான். சூட்சும வதனத்துல விஷ்ணு அப்படி காமிக்கிறதுனால அதுதான் அது பக்தியில இந்த மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. 4 கைகளிலும் 4 கைகள்ல என்னென்ன இருக்கு? சங்கு, சக்கரம், கதை, தாமரை போன்றவைகளை கொடுக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சங்கு ஒரு பக்கம், சக்கரம், கதை, தாமரை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படி 4 கைகள்லாம் இருக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. சக்கரம் கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இருக்குதுன்னு பாபா சொல்றாரு. இந்த சக்கரம் கூட உங்களுக்கு தான், நீங்க தான் சக்கரம் சுத்துறீங்க பாபா சொல்றாரு. சுயதர்சன சக்கரத்தை நேபாளத்தில் விஷ்ணுவின் பெரிய சித்திரத்தை பார்க்கடலில் காட்டுகிறார்கள். நேபாளத்துல போய் பார்த்தோம்னா விஷ்ணுவோட பெரிய சித்திரம் அது பார்க்கடல்ல காட்டுறாங்களாம். பார்க்கடல்ல அவரை காமிக்கிறாங்களாம். பூஜை நாட்களில் கொஞ்சம் பாலை ஊற்றி விடுகிறார்கள். அவ்வளவுதான் பாபா சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்களா, அவரை பார்க்கடல்ல அந்த சித்திரம் இருக்கிற மாதிரி காமிச்சனால பூஜை நாட்கள்ல அவர் பார்க்கடல்ல இருக்கிறாரு இல்லையா, அதனால பாலை ஊத்திடுறாங்களாம் அது அந்த சித்திரத்து மேலன்னு பாபா சொல்றாரு. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல விதத்துல புரிய வைக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி பார்க்கடலை இந்த மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. இப்படி வேற யாரும் விஷ்ணுவின் அர்த்தத்தை புரிய வைக்க முடியாது. அப்ப விஷ்ணுவோட அர்த்தத்தை இந்த மாதிரி யாருன்னா சொல்லுவாங்களா? லட்சுமி நாராயணன் 2 பேரு சேர்ந்த உருவம் தான் விஷ்ணுன்றது யாருக்குமே தெரியாது இல்லையா. அதான் பாபா சொல்றாரு. பாபா தான் வந்து நமக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறாரு. அந்த பார்க்கடல் கூட அர்த்தம் அவங்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா நம்ம தான் இப்ப என்ன பண்ணணும், கலியுகத்துல விஷ கடல்ல இருக்கிறோம். நம்மளதான் பாபா வந்து என்ன பண்றாரு, சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாரு, சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்ப அந்த பார்க்கடலுக்கு நம்ம போறோம். அங்க வந்து அந்த கடல் வந்து அந்த பால் போல, அதாவது அங்க இருக்க எல்லாமே என்னது அந்த மாதிரி பால் போல சக்தி உடையது அந்த நீர்லாம் கூட அங்க அப்படின்றதுனால அங்க அது பார்க்கடல் நம்ம சொல்றோம். அத அவ்வளவு வந்து சக்தியா இருக்கிறதுனால. அப்ப இதுதான் பாபா சொல்றாரு. இதுக்கு எந்த அர்த்தமே யாருக்கும் தெரியாது. இதை பகவான் தான் வந்து அவரே நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. சிவபாபாவை தான் பகவான் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம சிவபாபா தான் பகவான், வேற யாரும் அவரை தவிர பகவான் கிடையாதுன்னு நம்மளுக்கு தான் தெரியும். இருப்பவர் ஒருவர் தான். ஆனால் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அநேக பேர்களை வைத்து விட்டார்கள். சிவபகவான் ஒருத்தர் தான், ஆனா அவருக்கே நிறைய பேர் இருக்குல்ல. அவருக்கே ஒரே சிவன் கோயில்ல நிறைய சிவலிங்கம் வச்சு நிறைய பேர் கூட வச்சிருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் அநேக பெயர்களை கூற மாட்டீர்கள். இப்ப நீங்க அந்த மாதிரி சொல்வீங்களா? வேற பேர் சொல்ல மாட்டீங்க இல்லையா. சிவபகவான்ட்டு ஒரு பேர் தான் சொல்வீங்க, சிவன் தான் சொல்வீங்க. பக்தி மார்க்கத்துல நிறைய ஏமாற்றம் தான் அடையிறாங்க. நீங்களும் அப்படிதான் அடைஞ்சீங்கன்னு பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் ஒருவேளை கோயில் போன்றவற்றை பார்த்தீர்கள் என்றால் அதை பற்றி உயர்ந்தலும் உயர்ந்தவர் பகவான் பரமாத்மா
நிராகார், பரம்பிதா, பரமாத்மா என புரிய வைப்பீர்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போயிட்டு அங்க இருக்கவங்களுக்கு புரிய வைப்பீங்களா, உயர்ந்தனும் உயர்ந்தவர் பகவான் பரமாத்மா தான், அவர் நிராகாரா இருக்காரு அப்படின்ட்டு நீங்க பரம்பிதா பரமாத்மா தான், நிராகார பரம்பிதா பரமாத்மா தான் உயர்ந்தவர்ன்ட்டு புரிய வைப்பீங்க இல்லையா, அவர் ஒருத்தர் தான் பகவான் அப்படின்னு புரிய வைப்பீங்க இல்லையான்னு பாபா சொல்றாரு. ஆத்மா சரீரத்தின் மூலமாக ஓ பரம்பிதாவே என்று கூறுகிறது. ஆனா ஆத்மாக்கு தந்தையை தெரியுது, அதனால அது இந்த சரீரத்தின் மூலமா இந்த வாய் மூலமா என்ன சொல்லுது, ஓ பரம்பிதாவேன்னு சொல்லுது. ஞான கடல் என்றும் சுகக்கடல் என்றும் அவருடைய மகிமை கூட இருக்குது. அப்ப அந்த பரம்பிதா தந்தை அவருக்கு தான் பரமாத்மாக்கு ஞான கடல் அப்படின்ட்டு மகிமை இருக்கு. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவர் அவர் மட்டும்தான். உன் வழி உனக்கு மட்டும்தான் தெரியும்னா கூட சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே அவருக்கு தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு. அவர் எப்ப வரணும், ஏதாவது பண்ணணும், எல்லாம் அவருக்கு தெரியும். சுகக்கடல், அந்த மாதிரி சுகக்கடல்னா அவர் நமக்கு சுகத்தை தான் கொடுக்குறாரு. அதாவது இங்க துக்கத்துல இருக்கிறவங்களால சுகமா மாத்தின்னு இருக்காரு. இப்ப பாபாவோட குழந்தைங்க யார் பாபாவோட ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு பாபாவை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு பாபா என்ன கொடுக்குறாரு, சுகத்தை தான் கொடுக்குறாரு. இங்க இருக்கும் போதே அவங்க சுகம் அடைகிறாங்க. அவங்க சுகம் அடைஞ்சு அவங்க டோட்டலா சம்பூர்ணம் ஆகும் போதுதான் அவங்களுக்கு ரெடியா அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த உலகம் சத்தியுக உலகம் உருவாகிடுது இங்க தூய்மை ஆயிட்ட பிறகு. இப்ப தூய்மை ஆக ஆக அவங்க சுகம் அடைஞ்சிட்டு போறாங்க. அதுதான் பாபா சொல்றாரு. அதனால அவருக்கு இந்த மகிமை எல்லாம் இருக்கு. பக்தி மார்க்கத்தில் ஒருவருக்கு அநேக சித்திரங்கள் இருக்கின்றனன்னு பாபா சொல்றாரு. இந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல ஒருவருக்கு இந்த மாதிரி நிறைய சித்திரம் இருக்குது. ஆனா ஞான மார்க்கத்தில் ஞான கடல் ஒருவரே ஆவார். நமக்கு இங்க ஞான மார்க்கத்துல ஞான கடல் யாரு, ஒருத்தர் மட்டும் தான், சிவபாபா மட்டும்தான். அவர் தான் பதித்த பாவனன், தூய்மையற்றவரை தூய்மையாக்கவர், அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் அவர் தான் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். உங்களுடைய புத்தியில் முழு சக்கரமும் இருக்கிறது. உயர்ந்திலும் உயர்ந்தவர் பரமாத்மா, நினைத்து நினைத்து சுகம் அடையுங்கள். பாபா சொல்றாரு உங்க புத்தியில முழு சக்கரமும் உங்களுக்கு இருக்கு. பாபா எல்லாம் சொல்லிட்டாரு. உயர்ந்தலும் உயர்ந்தவர் பரமாத்மா தான், அவரை நினைச்சு நினைச்சு சுகம் அடைங்க. பாபாவை நினைச்சு நினைச்சு சுகம் அடைங்கன்னு பாபா சொல்றாரு. அதாவது ஒரு பாபாவை நினைவு செய்யுங்கள் அல்லது சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். ஒரு பாபாவை நினைவு செய்யுங்க, அப்புறம் அவருடைய மகிமை, அவர் நமக்கு என்ன செய்தார் அதெல்லாம் சிந்தனை பண்ணிட்டே இருங்க. அப்போது உடலின் சண்டை சச்சரவு துன்பங்கள் நீங்கும். இந்த மாதிரி பாபாவை நினைச்சு நினைச்சு நீங்க ஞான இதை சிந்தனை செய்யும் போது அப்ப நம்ம தேக சம்பந்தத்துல போக மாட்டோம் இல்லையா. இப்ப தேக சம்பந்தம் போயிட்டா அதை நினைச்சு நினைச்சு அந்த கடலை கடைஞ்சிட்டு இருப்போம். அப்ப பாபாவை நினைச்சு நினைச்சு இந்த கடலை கடைஞ்சிங்கன்னா அப்ப அந்த சண்டை சச்சரவு துன்பங்கள்லாம் நீங்கும். பிறகு நீங்க என்ன ஆயிடுவீங்க, ஜீவன் முக்தி பதவியை அடையுங்கள்னு பாபா சொல்றாரு. இது ஜீவன் முக்தி அல்லவா, வாழ்ந்துகிட்டே நம்ம முக்தி அடையணும் இல்லையா, அதுதான் பாபா சொல்றாரு. பாபாவின் மூலம் இந்த சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. பாபா மூலம்தான் இந்த ஆஸ்தியை கொடுக்குறாரு, தனியாக இதை அடைய முடியாது. பாபா நம்மளுக்கு ஆஸ்தி கொடுக்கதான் வந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்து நம்ம இப்ப ஆஸ்திய வாங்கிட்டு இருக்கோம். இந்த தெய்வீக குணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ராஜ்யம் இருக்கும் அல்லவா, பாபா சொல்றார். கண்டிப்பா ராஜ்யம் இருக்கும் தானே, பாபா சொல்றாரு. பாபா ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். பாபா நமக்கு ராஜ்யம் நமக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு. சத்தியுகத்தில் ராஜா ராணி பிரஜைகள் அனைவரும் இருக்கிறார்கள். சத்தியுகத்துல ஒரே ஒரு பதவி மட்டுமா இருக்கு, ராஜா ராணி பிரஜைகள் எல்லாம் இருக்காங்க. நீங்கள் ஞானத்தை பெற்று கொண்டிருக்கிறீர்கள், நீங்க ஞானம் அடைஞ்சிட்டு இருக்கீங்க. எனவே நீங்கள் சென்று உயர்ந்த குலத்தில் பிறவி எடுப்பீர்கள். அந்த மாதிரி தேவதா குலத்துல நீங்க பிறவி எடுப்பீங்க. நிறைய சுகம் கிடைக்கிறதுன்னு பாபா சொல்றாரு. நிறைய சுகம் உங்களுக்கு கிடைக்கும். எப்போது அது ஸ்தாபனை ஆகி விடுகிறதோ அப்போது இந்த மோசமான ஆத்மாக்கள் தண்டனை அடைந்து திரும்பி சென்று விடுகின்றன. சத்தியுகம் ஸ்தாபனை ஆயிடும். நம்ம தூய்மை ஆனவனா கண்டிப்பா பாபா எல்லா சத்தியுகத்தை ஸ்தாபனை பண்ணிடுவாரு. அந்த மாதிரி ஆன பிறகு அப்புறம் இங்க மோசமான ஆத்மாக்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, உலகத்துல நிறைய தவறுகள் நிறைய பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன ஆவாங்க, தண்டனை அடைஞ்சு திரும்பி சென்று அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. அவருடைய பிரிவில் சென்று நின்று விடும். இந்த ஆத்மாக்கள்ல இங்க தண்டனை அடைஞ்சு அவங்க பிரிவில் அதாவது எந்த இடத்துல பரந்தாமத்துல உட்காரணுமோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருவாங்க. இவ்வளவு அனைத்து ஆத்மாக்களும் வருவார்கள். எவ்வளவு பேருக்கு இங்க இப்ப இருக்காங்க, எல்லாம் மேல வந்துருவாங்க. பிறகு அதிகரித்து கொண்டே இருக்கும். மேலிருந்து எப்படி வருகிறார்கள் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இப்ப எல்லாம் மேல வந்துருவாங்க. இப்ப அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே கீழே வருவாங்க. இது பாபா சொல்றாரு. இந்த மாதிரி மேல இருந்து எப்படி வராங்கன்ட்டு உங்க புத்தியில இருக்கணும். எல்லாம் பரந்தாம போயிட்டு அவங்கவுங்க பாட்டு நடிக்கும் போது கீழே இறங்கிடுவாங்க. அவங்க பாட்டு எப்ப நடிக்கணுமோ அப்பப்ப இறங்கிடுவாங்க. இப்ப நம்ம சத்தியுகத்துல இறங்குறோம் அப்படின்னா யார் திரேதாயுகத்துல வரணுமோ அவங்க திரேதாயுகத்துல தான் வருவாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்ச பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பிக்கும். அப்ப துவாபர யுகத்துக்கு வரும்போதுதான் அந்த தர்மாத்மாக்கள் அவங்களாம் அவங்கவுங்க நேரத்துக்கு தான் வருவாங்க. சங்கராச்சாரியார் முதற்கொண்டு எல்லாருமே அதுக்கப்புறம் தான் கீழே இறங்குவாங்க.
இந்த மாதிரி அதான் பாபா சொல்றாரு. அப்பப்பதான் வருவாங்க. ஒரு இலைக்கு பதிலாக 10 இலைகள் ஒன்றாக வர வேண்டும் என்பது கிடையாது. அப்ப அந்த பக்தி அந்த மாதிரி இலைகள்லாம் அங்க வளர்ந்துகிட்டே போகும் இல்லையா துவாபர யுகத்துல இருந்து. அப்ப வந்து ஒரு இலைக்கு பதிலாக ஒன்றா வரணும்லாம் அவசியம் கிடையாது. ஆனா பாபா சொல்றாரு, இல்லை, விதிப்படி இலைகள் வருகின்றன. அதாவது விதிப்படி எப்ப வரணுமோ எல்லாமே அங்க இது இருக்கு. நாடகப்படி அந்தந்த இலைகள் கீழே இறங்கி வரும். அதாவது இது மிகப்பெரிய மரம், நம்மளுடைய இந்த சிருஷ்டி மரம்ன்றது மிக பெருசு. அப்ப அவங்கவுங்க நாடகம் நடிக்கிறதுக்காக வருவாங்க. நாளில் லட்சக்கணக்கானவர்களின் வளர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது. சொல்றாங்களா, ஒரு நாள்ல இவ்வளவு குழந்தைங்களாம் பிறந்திருக்காங்களா அப்படிலாம் சொல்றாங்களா, அப்படி காட்டுறாங்களான்னு பாபா சொல்றாரு. முதலில் உயர்ந்தவர்களும் உயர்ந்தவர் பகவான், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். பாபா இன்னைக்கு இதைதான் சொல்லினே இருக்காரு. உயர்ந்தலும் உயர்ந்தவர் பகவான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாதுன்றத புரிய வைக்கிறாரு. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் அவர்தான். துக்கத்தை போக்கி சுகத்தை அளிப்பவர் அவர்தான். இதுதான் நீங்க புரிய வைக்கணும்னு பாபா சொல்றாரு. நடிகர்கள் யாரெல்லாம் துக்கம் அடைகிறார்களோ வந்து அவர்கள் அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றார். இப்ப நம்ம நடிகர்கள் எல்லாம் நடிக்க வந்திருக்கோம். இப்ப துக்கம் அடையும் போது இறைவன் பகவான் வந்து அவர் என்ன பண்றாரு, நமக்கு சுகம் கொடுக்கிறாரு. ஆனா உண்மையிலே துக்கம் கொடுக்கிறவன் யாருன்னா ராவணன் தான். பாபா சொல்றார், பாபா வந்திருக்கின்றார் என்று மனிதருக்கு தெரியவில்லை. தெரிந்தால் தானே வந்து புரிந்து கொள்வார்கள். யாருக்கும் உண்மையில தெரியாது தானே. இங்க இறைவனே வந்துட்டாரு, சிவபகவான் வந்து பேசின்னு இருக்காரு, படைத்தவர் வந்துட்டாரு, நமக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையிலே தெரிஞ்சா யாராவது வராத இருப்பாங்களா? இறைவன் வந்துட்டாருன்னு தெரிஞ்சா யாரும் வராத இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சா வந்து புரிஞ்சு கொள்வாங்கன்னு பாபா சொல்றார். நிறைய பேர் புரிந்து கொள்கிறார்கள், பிறகு ஓடி விடுகிறார்கள். இப்படி இருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றார். வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த ராவணன் இழுத்துறான், அவர் ஓடி போயிடுறாங்க. எவ்வாறு குளித்து கொண்டிருக்கும் போதே கால்கள் வழுக்கி விடுது, குளிச்சுட்டு இருக்கும் போதே அதுல சரிக்கு விழுந்துடுறாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் இங்க தூய்மை ஆயிட்டு இருக்கும் போதே அழுக்காயிடுறாங்க கீழே விழுந்து. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, அந்த மாதிரிதான் நீங்க கூட அந்த நிறைய பேர் வந்துட்டு தூய்மை ஆயிட்டு நல்லா ஞானத்தை கேட்டுட்டு அப்புறம் ஓடிடுறாங்க, போய் திரும்ப அழுக்காயிடுறாங்க ராவணன் கூடன்றார். பிறகு தண்ணீருக்குள்ளே சென்று விடுவது போல ஆகும். அதான் குளிச்சுட்டு மேல வராத தண்ணீருக்குள்ளே போயிடுறது. அதான் சொல்றாரு பாபா. அனுபவம் வாய்ந்தவர் அல்லவா பாபா, வந்து அனுபவம் வாய்ந்தவர். பாபா சொல்றாரு, இது விஷக்கடல். பாபா உங்களை பார்க்கடலின் பக்கம் கொண்டு செல்கின்றார், உங்களை பார்க்கடலுக்கு கொண்டு போறாரு. ஆனால் மாயை என்னும் முதலை நல்ல நல்ல மகாரதிகளை கூட விழுங்கி விடுகிறது. அந்த மாயா இருக்குது, யார வந்து எப்படி ஆச்சா அவங்க கீழே விழுவாங்கன்னு தெரியும். அதனால அது பாக்குது இவங்களை எதை வச்சு அடிக்கலான்னுட்டு அவங்களையும் என்ன பண்ணிடுது, விழுங்கிடுதுன்னு பாபா சொல்லார். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பாபாவின் மடியில் இருந்து இறந்து ராவணன் மடிக்கு சென்று விடுகிறார்கள், அதாவது இறந்து விடுகிறார்கள். அப்புறம் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி மகாராஜிகள் பாபா கூட இருக்கும் போதே அப்புறம் என்ன பண்ண இறந்துட்டு ராவணன் மடிக்கு போயிடுறாங்க, விகாரத்துல விழுந்துடுறாங்கன்னு பாபா சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உயர்ந்தலும் உயர்ந்த பாபா இருக்கின்றார். ஆனா உங்க புத்தியில பாபா தான் இருக்கிறாரு, உயர்ந்தலும் உயர்ந்த பாபா. பிறகு படைப்பை படைக்கின்றீர்கள், அதுக்கப்புறம் நீங்க வந்து படைப்பை படைக்கின்றீர்கள். உங்க மூலமா மத்தவங்க வராங்க, அதை சொல்றாரு பாபா. சூட்சுமவதனத்தின் வரலாறு புவியியல் ஒன்றும் கிடையாது. சூட்சுமவதனத்துக்கு என்ன வரலாறு புவியியல் இருக்கு? இப்ப நமக்கு சத்தியுகத்துல எப்படி இருக்கும் வரலாறு புவியியல் நமக்கு தெரியும், ஹிஸ்டரி என்ன ஜியாகிரபி என்ன அப்படின்னுட்டு. இங்க வந்து எதுவும் கிடையாது இல்லையா? சூட்சுமவதனம் அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அது சும்மா வந்து சூட்சும உடல்ல ஒரு மூவி மாதிரி தான் இருக்கும், பேசக்கூட மாட்டாங்க இல்லையா? அங்க எதுவுமே கிடையாது, பூமி மாதிரி அங்க எதுவும் கிடையாது. அதான் பாபா சொல்றாரு, அங்க வரலாறு புவியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க சூட்சுமவதனத்திற்கு செல்கின்றீர்கள், காட்சி பாக்குறீங்க, அவ்வளவுதான். காட்சி காமிக்கிறார் பாபா. அங்கே 4 புஜங்களுடையவரை பார்க்கின்றீர்கள், அதான் விஷ்ணுவா அந்த மாதிரி பாக்குறீங்க. சித்திரங்கள் இருக்கிறது அல்லவா, எனவே அது புத்தியில் அமர்ந்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக காட்சி ஏற்படும். இதெல்லாம் நீங்க ஏற்கனவே புத்தியில உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காட்சி எல்லாம் ஏற்படும்ன்றார். காட்சி எல்லாம் வந்து பாபா வந்து நம்ம புத்தியில என்னென்ன இருக்குதோ அது அப்படியே காட்சியா ஏற்படும் அப்படின்றத வந்து சொல்றாரு. ஆனால் அப்படி எந்த ஒரு பொருளுமே கிடையாதுன்றார். இது பக்தி மார்க்கத்தோட சித்திரம் தான் அப்படின்றார். அப்ப இந்த பக்தியில வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இறைவனை இந்த மாதிரிலாம் வழிபடும் போது அவங்கவுங்க புத்தியில வந்து அந்த சித்திரம் இருக்கும். இப்ப முருகர் அருணகிரிநாதருக்கு முருகர் காட்சி கொடுத்தாருன்னா, அதுவும் திருவண்ணாமலையில வந்து முருகர் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க ஏற்கனவே அந்த விஷயங்கள் அவங்க புத்தியில இருக்கும் போது அந்த மாதிரி காட்சிகளா கிடைக்குதுன்னு தான் பாபா சொல்றாரு. அதை வந்து பாபாவே வந்து கூட காட்சி எல்லாம் காமிக்கிறது இல்லையா, அதுதான் பாபா சொல்றாரு. அது வந்து தானாவே அந்த மாதிரி காட்சி எல்லாம் உங்களுக்கு ஏற்படுது நாடகப்படி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாபா தான் நமக்கு சொல்றாருல, நான் ஒரு தடவை தான் வரேன்னு பாபா நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அவர் வந்து மேல இருந்து கீழே வர்றது எப்ப மட்டும்தான் வராரு அப்படின்னு பார்த்தா
நம்மளுடைய இந்த சங்கம யுகத்துக்கு தான் வராரே. பாபா வரதே ஒரு தடவை தான் வராருன்றார், யுகம் யுகமா வரலன்றார். அப்ப துவாபர யுகத்துக்குலாம் வந்து அவர் காட்சி எல்லாம் காமிக்கல. அந்த காட்சி எல்லாம் தானா வந்து அவங்களுடைய புத்தியில பதிஞ்சது தான் ஏற்படுதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது வரை பக்தி மார்க்கம் நடந்து கொண்டுதான் இருக்குது. பக்தி மார்க்கம் முடிந்தது என்றால் பிறகு இந்த சித்திரங்கள் இருக்காது. பக்தி மார்க்கம் முடிஞ்சிச்சுன்னா டோட்டலா என்ன ஆயிடும், எல்லாமே பக்தியே செய்யலைன்னும் போது அந்த சித்திரங்கள்லாம் இருக்குமா? இருக்காது இல்லையா? சொர்க்கத்தில் இந்த அனைத்து விஷயங்களும் மறந்து விடுவீர்கள், அவ்வளவுதான். பக்தி மார்க்கம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது சொர்க்கம் தான். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. எந்த விஷயமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. லட்சுமி நாராயணன் விஷ்ணுவின் 2 ரூபம் என்பது இப்போது புத்தியில உங்களுக்கு இருக்குது. லட்சுமி நாராயணன் பூஜை என்பது சதுர்புஜ விஷ்ணுவின் பூஜை. சதுர்புஜ 4 கைகளை உடைய விஷ்ணுவின் பூஜை தான் லட்சுமி நாராயணன் பூஜை. லட்சுமி நாராயணன் கோயில் என்றாலும் சதுர்புஜ விஷ்ணுவின் கோயில் என்றாலும் விஷயம் ஒன்றே ஆகும். இதெல்லாம் வேற வேற நினைச்சுக்க போறீங்க, எல்லாம் ஒண்ணுதான் பாபா சொல்றார். இருவருடைய ஞானம் வேறு யாருக்கும் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். இவங்க 2 பேரோட ஞானமும் வேற யாருக்குமே இல்லைன்ட்டார் பாபா. லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உங்களுக்கு தெரியும் லட்சுமி நாராயண் ராஜ்யம் இருக்குது, அவங்க எங்க ராஜ்யம் பண்ணாங்க, எப்படி அவங்க அந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்க, யார் அவங்களுக்கு கொடுத்தா, எல்லாமே உங்களுக்கு தெரியும்ன்ற. விஷ்ணுவின் ராஜ்யம் என்று சொல்ல முடியாது. எங்கேயாவது விஷ்ணுவோட ராஜ்யம் சொல்ல முடியுமா? விஷ்ணுன்றது இவங்க 2 பேரும் சேர்ந்த ஒரு உருவம். நம்ம இங்க சொல்றதுனால அது சூட்சும வதனத்துல இருக்கிறதுனால அது பக்தியிலையும் அந்த மாதிரி இருக்குன்ட்டு பாபா சொல்றாரு. இவர்கள் பராமரிப்பும் கொடுக்கிறார்கள். அவங்க என்ன பண்றாங்க, பராமரிப்பும் கொடுக்குறாங்க. முழு உலகத்தின் எஜமானர்கள் எனும் போது முழு உலகத்தின் பராமரிப்பு செய்கிறார்கள். இந்த லட்சுமி நாராயணன் என்ன பண்றாங்க, அவங்களோட குழந்தைகள், அவங்க ராஜ்யத்துல வரவங்களுக்கு பராமரிப்பு செய்யறாங்க. ஏன்னா அவங்க முழு உலகத்தோட எஜமானர்கள் தானே. அப்ப முழு உலகத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பராமரிப்பு செய்வாங்களே. அப்ப அவங்களோட பிரஜைகள், அவங்களுக்கு கீழே யார் வந்தாலும் அவங்க வந்து ஒரு தாய் தந்தை மாதிரி அவங்க இருப்பாங்க, ராஜ்யம் செய்தானுன்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா சொல்றாங்க, சிவ பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன். தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் யோக அக்னியின் மூலம் விக்ரமங்கள் விநாசமாகும். பாபா சொல்றாரு, நம்ம வந்து ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைச்சாதான் நம்ம யோக அக்னி மூலமா என்ன ஆயிடும், அந்த பாவ கர்மங்கள் நம்ம தலைமையில இருக்க, அதாவது ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்குது எல்லாமே விநாசம் ஆயிடும்னு சொல்றாரு. விரிவாக புரிய வைக்க வேண்டும். பாபா சொல்ற இதை விரிவா புரிய வைங்கன்றாரு. இது கீதை தான் என்று சொல்லுங்கள், இதுதான் உண்மையான கீதைன்னு சொல்லி புரிய வைங்கன்றாரு. கீதையில் கிருஷ்ணரின் பெயரை மட்டும் போட்டு விட்டார்கள். கீதையில எல்லாமே இருக்கு, மன்மனாபவ, நான் வந்து பரக்காய பிரவேசம் பண்றேன், எல்லாமே இருக்கு. ஆனா வந்து அந்த புக்ல கிருஷ்ணர் சொன்னாருன்னு மட்டும் போட்டாங்க. இது தவறாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரையும் நிந்தனை செய்து விட்டார்கள். பாருங்க, எல்லாரையுமே நிந்தனை பண்ணிட்டாங்க. எல்லாரையும் எல்லா சாமியுமே என்ன சொல்லிட்டாங்க, நிந்தனை பண்ணிட்டாங்க இல்லையா? கடவுளை சர்வ வியாபின்ட்டாங்க, கிருஷ்ணரையுமே நிந்தனை பண்ணிட்டாங்க. ஆகையினால்தான் பாரதம் வந்து இப்ப தமோ பிரதானமாக ஆகிவிட்டது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது கலியுக உலகத்தின் கடைசி ஆகும். இப்ப இது கலியுகம் கடைசி சொல்லுவாங்க, களி முத்தி போயிடுச்சுன்ட்டு. ஆனா அது கலியுகம் கேட்டா தெரியாது அவங்களுக்கு. அத பாபா சொல்றாரு, இதனை தமோ பிரதான கலியுகம் என்று சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. யார் சதோ பிரதானமாக இருந்தார்களோ அவர்கள் தான் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறார்கள். பாருங்க, யார் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃபர்ஸ்ட் பிறவி எடுத்தாங்களோ, லட்சுமி நாராயணனா இருந்தாங்களோ, சதோ பிரதானமா இருந்தாங்களோ, அவங்களே தான் வந்து 84 பிறவிகள் இப்ப எடுக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறப்பிறப்பில் கண்டிப்பாக வந்தாக வேண்டும். எல்லாருமே பிறப்பிறப்பு மறுபிறவி எடுத்து வந்துதான் ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்பொழுது முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார்களோ, முழுமையா எப்போ எல்லாரும் 84 பிறவி எடுத்து முடிச்சிடறாங்களோ அப்போதுதான் பிரம்மா பாபா முதல் நம்பரில் வர வேண்டியுள்ளது சொல்லி பாபா சொல்றாங்க. அவர் 84 பிறவி முடிச்ச பிறகுதான் அவர் முதல் நம்பர்ல வர வேண்டியது இருக்குது. அது வரைக்கும் நாடகத்துல வெயிட் பண்ணிதான் ஆகணும் எல்லாரும். ஒருவருடைய விஷயம் இல்லை. பாபா சொல்றாரு, இது ஒருத்தவங்களுடையது கிடையாது. இது இவருடைய முழு ராஜ்யமே இருந்தது அல்லவா. பிரம்மா பாபா அவரு தான் வந்து கிருஷ்ணருடைய முழு ராஜ்யமே உருவாகி இருக்குது இல்லையா. அதனால இது ஒருத்தவங்களோட விஷயமே கிடையாது சொல்லி சொல்றாரு. மீண்டும் கண்டிப்பாக நடக்க வேண்டும். மீண்டும் இது கண்டிப்பா நடக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா அனைவருக்கும் கூறுகின்றார், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் யோக அக்னியின் மூலம் பாவம் நீங்கிவிடும் சொல்லி பாபா திரும்ப சொல்றாங்க. காம சிதையில் அமர்ந்து அனைவரும் கருப்பாகி விட்டார்கள். மெயினா நம்ம தமோ பிரதானமா அந்த காரணமே காம சிதையில் அமர்ந்ததுனால்தான். அதனால கருப்பாயிட்டோம். இப்போது கருப்பிலிருந்து வெள்ளையாக எப்படி ஆவது சொல்லி பாபா கேட்கிறாரு. அதை பாபா தான் கற்று தருகின்றார்.
பாருங்க, நமக்கு தெரியாதுல நம்ம எப்படி மாறுறது, எப்படி நம்ம பாவம் அழியும்ட்டு யாருக்குமே தெரியல. அதனால தான் கங்கையில குளிக்க போறாங்க இல்லையா. ஆனா இப்ப பாபா தான் வந்து இதெல்லாம் புரிய வைக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. கிருஷ்ணரின் ஆத்மா விதவிதமான பெயர் ரூபங்களை எடுத்து வந்திருக்கும். பாருங்க, கிருஷ்ணருடைய ஆத்மாவே தான் வேற வேற உடல் எடுத்து வேற வேற பேர் ரூபத்துல நடிச்சு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் லட்சுமி நாராயணனாக இருந்தார்களோ அவர்கள் தான் 84 பிறவிகளுக்கு பிறகு லட்சுமி நாராயணனாக ஆக வேண்டும் சொல்றாரு. பாருங்க, சூப்பரா இருக்கு. யார் லட்சுமி நாராயணனா இருந்தாங்களோ அவங்களே தான் 84 பிறவி எடுத்து பிறகு திரும்ப போய் லட்சுமி நாராயணனா ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எனவே அவருடைய நிறைய பிறவிகளின் கடைசியில் பாபா வந்து பிரவேசம் ஆகின்றார். அப்ப கடவுளே வந்து இவருடைய உடல்ல தான் இவருடைய கடைசி பிறவில வந்து பிரவேசம் ஆகின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு அவர் சதோ பிரதானமாக உலகத்திற்கு எஜமானராக ஆகின்றார். பிறகு அவரே தான் என்ன ஆயிடுறாரு, சதோ பிரதானமா ஆகி உலகத்துக்கே எஜமானனா ஆகிறாரு. அதான் பாபா சொல்வாருல்ல, நான் என்னுடைய அவரை மாதிரியே வந்து படைச்சேன், என்ன மாதிரியே உங்களை எல்லாரையும் படைச்சேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அவரை மாதிரி அவருக்கு பாப் சமானாகி அவரை மாதிரி குணங்களோட நம்மளை படைக்கிறாரு. அப்ப இந்த கிருஷ்ணர் ஆத்மா வந்து கடைசியில அவரை வந்து இவர் உடம்புல பிரம்மா உடல்ல பிரவேசம் செய்து இவரை மாத்தி அவரை மாதிரியே ஆக்கி கிட்டத்தட்ட பாப் சமான நிலையில ஆக்கி போய் கிருஷ்ணரா பிறக்கிறாரு. பாபா சொல்றாங்க, உங்களில் பாரஸ்நாத்தையும் பூஜை செய்கிறார்கள். பாபா சொல்றாரு, உங்களை கூட பாரஸ்நாத் கோயில்ல கூட உங்களை தான் பூஜை செய்யறாங்க, சிவனையும் கூட பூஜை செய்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கண்டிப்பாக அவர்களுக்கு சிவன் தான் அப்படி பாரஸ்நாத்தாக மாட்டியிருப்பார். இப்ப கண்டிப்பா யார் அவங்கள மாட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி பாரஸ்நாத்தா யார் மாட்டியிருப்பாங்க, தங்கம் மாதிரி மாத்திருக்காங்க. சாதாரணமா இருந்தவங்கள தங்கம் மாதிரி யார் மாத்தந்து, சிவன் தான் கண்டிப்பா மாத்திருப்பாரு சொல்லி பாபா சொல்றாங்க. டீச்சர் வேண்டும் அல்லவா. அப்ப யாராவது ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா அவங்க டீச்சர் இருப்பாங்க இல்லையா, டீச்சர் பேரை தான் சொல்லுவாங்க. ஏணிப்படியா யாராவது இருந்திருப்பாங்கல்ல, முன்னேற்றி இருப்பாங்கல்ல, அது மாதிரி டீச்சர் வேண்டும் அல்லவா, அவர் தான் ஞானக்கடலாக இருக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது சதோ பிரதான பாரஸ்நாத்தாக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. சதோ பிரதான பாரஸ்நாத்தாக வேண்டும் என்றால் பாபாவை மிகவும் அன்போடு நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. நம்ம இப்ப சதோ பிரதானமா மாறணும் அப்படின்னா பாபாவை அன்போட நினைவு செய்யணும். அவர் தான் அனைவருடைய துக்கத்தையும் போக்கக்கூடியவர். பாருங்க, கடவுளாலதான் எல்லாருடைய துக்கத்தையும் போக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சுகம் கொடுக்கக்கூடியவர் ஆவார். பாபா எல்லாருக்கும் சுகம் மட்டும் தான் கொடுப்பாரு. அன்பே சிவம். இது முட்கள் நிறைந்த காடாகும் சொல்லி பாபா சொல்றாரு. மலர்கள் நிறைந்த தோட்டமாக மாற்றுவதற்கு பாபா வந்திருக்கின்றார். இப்ப கலியுகம் வரங்க, முட்கள் நிறைந்த காடாட்டம் இருக்குது இல்லையா. எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க, முட்கள் மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, வார்த்தைகளால முள்ளு மாதிரி பேசுறாங்க இல்லையா. எல்லாரையும் இப்ப மலர மாதிரி ஆக்குறதுக்காக, தோட்டமா மாத்துறதுக்காக பாபா வந்திருக்கிறாரு சொல்றாரு பாபா. பாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். பாபா தானே வந்து தன்னுடைய அறிமுகத்தை சொல்றாரு. அவன் அருளால் அவன் தாள் வணங்கி, அவர் மட்டும்தான் வந்து மாத்த முடியும். அவரே சொல்லிதான் நமக்கு தெரியும் அவர் யாருன்ட்டு. அது மாதிரி அவரே வந்து தன்னுடைய அறிமுகத்தை சொல்றாரு. பாபா சொல்றாரு, நான் இந்த சாதாரண வயதானவரின் உடலில் பிரவேசமாகின்றேன், அந்த பறக்காய பிரவேசம் பண்றேன்னு கீதையில கூட இருக்கு. நான் வயோதிகர் உடம்புல பறக்காய பிரவேசம் பண்றேன்ட்டு பகவத்கீதை புக்ல இருக்கு. அதேதான் பாபா இங்கேயும் மகா வாக்கியமா சொல்றாரு, நான் சாதாரண இந்த வயதானவரின் உடல்ல தான் வந்து பிரவேசம் ஆகின்றேன். அவர் தன்னுடைய பிறவிகளை பற்றி தெரிந்திருக்கவே இல்லை. இந்த வயோதிகருக்கு தெரியாது இவர் எத்தனை பிறவி எடுத்தாரு, இவர் முதல் பிறவி என்ன, எதுவுமே அவருக்கு தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன், நான் வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறேன், எனவே இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகம் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. குறிக்கோளே என்னது, ராஜா ராணி ஆவதுதான் என்றால் பிரஜைகள் கண்டிப்பாக வருவார்கள் இல்லையா. ராஜா ராணி ஆகணும்னா நம்ம யாரும் தனியா போய் உட்காந்து ராஜ்யம் ஆள்வோமா, கண்டிப்பா நமக்கு கூட எல்லாரும் இருப்பாங்க இல்லையா, பிரஜைகள்லாம் இருப்பாங்கல்ல. அப்ப ராஜா ராணி ஆவறதான் குறிக்கோள்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரஜைகள் கூட வருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் யோகம் என்று நிறைய செய்கிறார்கள். பாருங்க, சுத்தி சுத்தி யோகா பண்றேன், அது பண்றேன், அதை அடயோகம் பண்றாங்க, கை காலெல்லாம் ஆட்டி ஏதேதோ செய்யறாங்க இல்லையா. மனிதர்கள் சன்னியாச மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் கூட அநேக அடயோகங்கள் செய்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மூச்சு பயிற்சி பண்றாங்க, பிராணாயாமம் பண்றாங்க, ஏதேதோ செய்யறாங்க இல்லையா. ஆனா அவர்கள் ராஜயோகம் கற்றுத்தர முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ராஜயோகத்தை யாராலையும், இறைவனை தவிர யாராலையும் கற்றுத்தர முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. பாபாவின் யோகமே ஒரே முறையான யோகமாகும். ஒரே முறைதான் வந்து இந்த யோகத்தை சொல்லி தராரு பாபா. அதனால இது ஒரே முறையான யோகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் கூறுகின்றார்.
84 பிறவிகள் முடிந்திருக்கிறது. இப்ப பாருங்க 84 பிறவி முடிஞ்சிருச்சு. இப்போது திரும்பி நம்ம வீட்டுக்கு செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது தூய்மையாக ஆக வேண்டும். இப்ப நம்ம தூய்மையா ஆகணும். ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள், மற்ற அனைத்தையும் விடுங்கள், எல்லாத்தையும் விட்டுடுங்க சொல்லி பாபா சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்கள் ஒருவரிடத்திலேயே தொடர்பை இணைப்போம் என்று பாடினீர்கள். அப்படிதானே பாடணும். கடவுளே நீ வந்துட்டுன்னா அவன் கூட வந்துடுறேன் அப்படியெல்லாம் சொன்னோம் இல்லையா? பாபா சொல்றாரு, எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு சொல்றாரு, எனவே கண்டிப்பாக அவரிடமிருந்து ஆசி கிடைத்திருந்தது அல்லவா? அவர் ஏன் நினைக்கிறோம்? கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து ஏதோ கிடைச்சிருக்கும், அதனாலதான் அவரை நினைக்கிறோம் இல்லையா? அதை பாபா சொல்றாரு. அரை கல்பம் சொர்க்கம், பிறகு நரகமாகும். பாபா சொல்றாங்க, ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. இவ்வாறெல்லாம் புரிய வைக்க வேண்டும். எல்லாருக்கும் சொல்லி புரிய வைங்க. அரை கல்பம் ராவணராஜ்யம், அரை கல்பம் ராமராஜ்யம், இதெல்லாம் சொல்லி புரிய வைங்க. தன்னை தேகம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். ஆத்மா அழிவற்றதாக இருக்கிறது. ஆத்மாவில் தான் அனைத்து நடிப்பும் அடங்கியுள்ளது. அதை நீங்கள் நடிக்கின்றீர்கள். இதெல்லாம் இப்ப பாபா சொல்லிதான் நமக்கு புரிய வைக்கிறாரு. இப்போது சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் துன்பம் விலகிவிடும். பாருங்க, பாபா கடவுளை நினைச்சோம்னா நமக்கு துன்பம் நினைத்து நினைத்து சுகம் அடைய சொல்லியிருக்காரு. அதனால இப்போ நம்ம அவரை நினைச்சாலே துன்பம்லாம் விலகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. சன்னியாசிகள் தூய்மையாகும் போது அவர்களுக்கு எவ்வளவு புகழ் ஏற்படுகின்றது. சன்னியாசிகள்கிட்ட ஏன் எல்லாரும் போறாங்க? அவங்க காலெல்லாம் கழுவி வணங்குறாங்க. அவங்கள எதுக்காக அவங்கள்ட்ட போறாங்கன்னா அவங்களோட தூய்மையின் சக்தி தான் ஈர்க்குது. தூய்மையா இருக்கிறாங்க இல்லையா? 5 விகாரத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறாங்க. முதல் விகாரத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறதுனால தான் அவங்கள அவங்களுக்கு அவ்வளவு புகழ் பாடப்பட்டிருக்கிறது, ஏற்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரும் தலை வணங்குகிறார்கள். எல்லாருமே சன்னியாசிகள் முன்பு போய் தலை வணங்குறாங்க இல்லையா? தூய்மையின் விஷயத்தில் தான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஆகின்றனர். பாபா சொல்றாங்க, முக்கியமானதே தூய்மையின் விஷயம்தான். தூய்மையினோட விஷயத்துலதான் உயர்ந்தவராகவும் தாழ்ந்தவராகவும் ஆகிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தேவதைகள் முற்றிலும் உயர்ந்தவர்கள் ஆவர். பாருங்க, லட்சுமி நாராயணன் அவங்களுக்கு நடக்கிற பூஜை மாதிரி எங்கேயுமே விதைபூர்வமா யாருக்குமே நடக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் தேவதைகள் சொல்லி பாபா சொல்றாரு. சன்னியாசிகள் ஒரு பிறவி தூய்மையாகிறார்கள், பிறகு அடுத்த பிறவியில் விகாரத்தின் மூலம்தான் பிறக்கிறார்கள். சன்னியாசிகள் கூட அந்த அளவுக்கு பூஜை நடக்காது. அவங்க ஒரு பிறவி தூய்மையா இருக்கிறாங்க, வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடுறாங்க, தூய்மையா இருக்கிறாங்க. ஆனா அடுத்த பிறவில திரும்பவும் போயிட்டு விகாரத்தின் மூலமா தான் பிறக்கிறாங்க. தேவதைகளோ சத்தியுகத்தில் தான் இருக்கிறார்கள். தேவதைகள் பாருங்க சத்தியுகத்துல இருக்காங்க. நீங்க இப்போது படிக்கின்றீர்கள், பிறகு படிப்பிக்கவும் செய்கிறீர்கள். இப்ப நம்ம படிச்சு மத்தவங்களுக்கும் படிப்பிக்கவும் செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சிலர் படிக்கிறார்கள், ஆனால் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. சிலர் முரளி படிக்கிறாங்க, ஆனா மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஏனென்றால் அவங்க தாரணை ஆவதில்லை சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம பாபா முரளியை படிச்சு நம்ம அதை ஃபாலோ பண்ணாதான் நம்ம சொல்றது மத்தவங்க போய் தைக்கும். நம்ம எதுவுமே செய்யாம நம்ம சொன்னோம்னா எதுவுமே அவங்களுக்கு புரியாது. அதான் பாபா சொல்றாரு, தாரணை ஆவதில்லை, அதனால அவங்களுக்கு மற்றவங்களை போய் புரிய வைக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்வார், உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பாபா என்ன செய்ய முடியும்? பாபா சொல்றாரு, அதிர்ஷ்டத்துலன்னா நான் என்ன செய்யறதுன்னு சொல்றாரு. ஒருவேளை பாபா அமர்ந்து கொண்டு அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்தால் அனைவரும் ஸ்காலர்ஷிப் பெற்று விடுவார்கள். அந்த பக்தியில ஆசீர்வாதம் கேட்கற, கடவுளே எனக்கு ஏதாவது செய்யின்ட்டு அந்த மாதிரி இங்க பாபா உட்காந்து ஆசீர்வாதம் கொடுத்தாரு. எல்லாரும் நான் லட்சுமி நாராயணன் ஆயிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா என்ன ஆயிடுவாங்க? எல்லாருமே அப்புறம் லட்சுமி நாராயணன் ஆயிடுவாங்க இல்லையா? அனைவருமே ஸ்காலர்ஷிப் பெற்று விடுவாங்க இல்லையா? உதவி பெற்றுருவாங்க. அதான் பாபா சொல்றாரு. அதே பக்தி மார்க்கத்தில் ஆசீர்வாதம் செய்கிறார்கள். அந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல ஆசீர்வாதம் செய்யறாங்க. சன்னியாசிகள் கூட அப்படி ஆசீர்வாதம் செய்கிறார்கள் பக்தி மார்க்கத்துல சொல்றார் பாபா. அவர்களிடம் சென்று எங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும்னு சொல்லி கேக்குறாங்க மக்கள். அப்ப ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று சொல்வார்கள். நல்லது, உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொல்லி யார் சொல்லுவாங்க? சன்னியாசிகள் சொல்வார்கள். ஆனா சன்னியாசிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, பெண் குழந்தை பிறந்தா அது விதி என்று சொல்வார்களாம். சன்னியாசிகள் சொல்லுவாங்க சொல்லி பாபா சொல்றாரு. ஆண் குழந்தை பிறந்தால் ஆஹா ஆஹா என்று காலில் விழுந்து கொண்டே இருப்பார்கள். உடனே அவங்க சொல்லி ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அண்ணன் எல்லாரும் போய் சன்னியாசிக்கு பக்கம் எல்லா கூட்டமே போக ஆரம்பிச்சிடும். எல்லாம் அவங்க காலில் விழ ஆரம்பிச்சிருவாங்க. நல்லது சொல்றாரு பாபா. ஒருவேளை இறந்து விட்டால் அழுது புலம்புவார்கள். ஒருவேளை இறந்துட்டா என்ன பண்ணுவாங்க? எப்பயுமே நல்லது நடந்தா புகழ்வாங்க, கெட்டது நடந்தா என்ன பண்ணுவாங்க? திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? குருவை கூட திட்ட ஆரம்பித்து விடுவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. குரு அப்படி விதி இருந்தது என்று சொல்வார். குரு சொல்வார், விதியில அப்படி இருந்தது, நான் என்ன பண்றதுன்னு சொல்லுவாரு குரு. முதலிலேயே சொல்லவில்லை என்று கேட்பார்கள். உடனே மக்கள் கேட்பாங்க, முதல்ல ஏன் சொல்லலன்னு சொல்லி கேட்பாங்களாம். இதெல்லாம் பாபா பார்த்துட்டு சொல்றாரு. யாராவது இறந்தவர் உயிர் விட்டால் இதுவும் விதி என்றுதான் கூறுவார்கள்.
சில பேர் வந்து இறந்து போயிட்டு அது கொண்டு போய் பாடையில வச்ச பிறகு திடீர்னு ஏஞ்சி வந்துருவாங்க. அது கூட விதிதான் சொல்லுவாங்களாம். பாபா சொல்றாரு அது கூட நாடகத்தில் பொருந்தியுள்ளது, அடங்கியுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா எங்காவது மறைந்து விடுகிறது. கொஞ்ச நேரம் ஆத்மா எங்கேயா போயிடுது. டாக்டரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, இவங்க செத்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்கன்ட்டு புரிந்து கொள்கிறார்கள். பிறகு உயிர் சரீரத்தில் பிரவேசமாகும். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த உயிர் என்ன ஆயிடுது, ஆத்மா வந்து திரும்ப சரீரத்துல பிரவேசம் ஆயிடுது. சிதையில் ஏற்றப்பட்டவர்கள் கூட எழுந்து விடுகிறார்கள். இந்த மாதிரிலாம் டிராமால இருக்கு சொல்லி பாபா சொல்றாரு. யாராவது ஒருவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவருக்கு பின்னால் நிறைய பேர் சென்று விடுகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இதே மாதிரி நிறைய குருமார்கள் யாராவது ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி நிறைய பேர் போயிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் பணிவுடையவர்களாக ஆகி நடந்து கொள்ள வேண்டும். இப்ப பாபா சொல்றாரு, நீங்க ரொம்ப பணிவா இருக்கணும், பணிவுலதான் நீங்க ஜெயிக்க முடியும். அந்த டெஸ்ட் பேப்பரே அதுக்கு தான் வருது. கடைசியா நிற அகங்காரி சொல்லியிருக்காருல பாபா. அகங்கார 5 விகாரத்திலே அகங்காரம் இருக்கு, இருந்தாலும் கடைசியா பாபா வந்து நிராகாரி, நிர்விகாரி, நிர் அகங்காரி சொல்லிட்டு தான் பாபா போனாரு. பிரம்மா பாபா அதுலதான் அவர் ஜெயிச்சாரு. குழந்தைகளுக்கு முதல்ல இடம் கொடுப்பாரு. யாரையுமே தவறா பார்க்க மாட்டாரு, தவறா எண்ண மாட்டாரு. எல்லாருக்குமே ஒரே மாதிரி நினைப்பாரு. இவங்க வந்து யாரை பார்த்தாலும் இவங்க சத்தியுகத்துல வரப்போற மகாராஜா மகாராணி அந்த பார்வையில தான் பார்ப்பாரு. யாரையும் ஏளனமா பார்க்க மாட்டாரு. எல்லாரையுமே ஒரே கண்ணோட்டத்துல பார்ப்பாரு, ஆத்மா உணர்வுல பார்ப்பாரு. பணிவா இருந்தாரு. கடைசி வரைக்குமே நான் பெரிய ஆளுன்ற மாதிரி அவர் காட்டிக்கவே இல்லை. அந்த அகங்காரம் இல்லாம பணிவா இருந்தனால தான் அவர் ஜெயிச்சாரு இல்லையா. பிரம்மா பாபாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ ஃபாதர், ஃபாலோ மதர். மம்மாவும் அப்படிதான் இருந்தாங்க. அதனால கொஞ்சம் கூட அகங்காரமே இருக்கக்கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. நமக்கு வந்து எதுவுமே நம்ம கையில கிடையாது, எல்லாம் கடவுள் தான் செய்யறாரு. செய்பவர் சேவிப்பவர் பாபா. நம்ம ஒரு கருவி, அந்த ஒரு இதுல இருக்கணும். ஈகோ கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. இன்றைக்கு யாரிடமாவது கொஞ்சம் அகங்காரம் காட்டினீர்கள் என்றால் விரோதம் அதிகமாகும். பாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்களுடைய நம்ம கொஞ்சம் அகங்காரம் காட்டணும். பேச்சிலேயே நமக்கு தெரியும் அகங்காரம் இருக்கிறது. அந்த மாதிரி அகங்காரம் காட்டினீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் விரோதம் அதிகமாயிரும் சொல்லி பாபா சொல்றாரு. மிகவும் இனிமையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லார்ட்டையும் இனிமையானவர்களா நடந்துக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, பிகேஸா இருந்தாலும் சரி, நான் பிகேஸா இருந்தாலும் சரி, மிக இனிமையானவர்களா எல்லார்ட்டையும் நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நேபாளில் கூட குரல் எழும்பும். இப்போது குழந்தைகளாக உங்களுடைய மகிமைக்கான நேரம் இல்லை. நேபாளத்துல கூட நம்மளுடைய குரல் எழும்புன்னு சொல்றாரு. ஆனா இப்ப உங்களுக்கு மகிமைக்கான நேரம் இல்லை என்றால் அந்த சன்னியாசிகளுடைய தங்குமிடம் பறந்து விடும். இப்போ உங்களை எல்லாரும் மகிமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சன்னியாசிகளுடைய இடம் வந்து பறந்து விடும் சொல்றாரு பாபா. பெரிய பெரிய மனிதர்கள் விழித்து கொண்டால், சபையில் அமர்ந்து சொன்னால் அவர்களுக்கு பின்னால் நிறைய பேர் வந்து விடுவார்கள். பாருங்க, நிறைய இப்போ விஐபிஸ்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வீழ்ச்சிக்கிட்டாங்கன்னா கடைசியில என்ன ஆயிடும், சபையில அவங்க அமர்ந்து சொன்னாங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் வந்துருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யாராவது எம்பி பாரதத்தின் ராஜயோகத்தை பிரம்மகுமார் குமாரிகளை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது என்று உங்களுடைய மகிமை செய்ய வேண்டும். அப்படி இதுவரை யாருமே வரவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, யாராவது எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து சொல்லணும் ராஜயோகத்தை வந்து பிரம்மகுமார் குமாரிகளை தவிர யாருமே சொல்லித்தர முடியாதுன்ட்டு சொல்லணும், உங்க மகிமையை செய்யணும். அந்த மாதிரி யாருமே இந்த வரைக்கும் வரலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகளாக அற்புதமானவர்களாக ஆக வேண்டும். இப்ப ரொம்ப புத்திசாலியா நீங்க இருக்கணும், அற்புதம் செஞ்சு காட்டணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இன்னார் எப்படி உரையாற்றுகிறார்கள் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவங்களாம் எப்படி உரையாற்றுறாங்க அதெல்லாம் பார்த்து கத்துக்கங்க. சேவை செய்வதற்கான யுக்தியை பாபா கற்றுக் கொடுக்கின்றார். இப்ப பாபா நிறைய யுக்தி கூட சொல்லி கொடுக்குறாரு. நம்ம அவர்கிட்ட கனெக்ஷன் இருந்தாதான் அவர் என்ன சொல்றாருன்னு நமக்கு தெரியும். அதனால பாபா எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ பாபா எப்படி முரளி நடத்தினாரோ அப்படியே துல்லியமாக கல்பம் நடத்தியிருப்பார். போன கல்பம் என்ன முரளி படிச்சோமோ அதே தான் பாபா நமக்கு இப்பயும் நடத்திட்டு இருக்கிறாரு சொல்றாரு பாபா. நாடகத்தில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அப்படி ஏன் என்ற கேள்வி எழ முடியாது. எதுக்குமே நீங்க கேள்வியே கேட்க முடியாது, அந்த மாதிரி கரெக்டா நாடகத்துல அடங்கியிருக்கு சொல்றாரு. நாடகத்தின்படி என்ன புரிய வைக்க வேண்டியிருந்ததோ அதை புரிய வைத்தார் பாபா. நாடகத்தின்படி என்ன சொல்லணும்னு அதை தான் அன்னைக்கு புரிய வைத்தார் சொல்லி சொல்றாரு. புரிய வைத்து கொண்டே இருக்கின்றேன். இப்பயும் பாபா புரிய வச்சுட்டே இருக்கிறார் நமக்கு. பாபா சொல்றாரு, மற்றபடி மக்கள் அளவற்ற கேள்விகள் கேட்பார்கள். உங்கள்கிட்ட வரவங்களாம் இஷ்டத்தும் கேள்வி கேட்பாங்க தான். ஆனா முதல்ல நீங்க மன்மனா பவ, மனதால் பகவானை நினைவு செய்வது ஆகுங்கள் என்று சொல்லுங்கள். யார் வந்தாலும் இதை சொல்லுங்க. நீங்க பாபாவை நினைச்சா போதும், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் சொல்லி சொல்லுங்க. பாபாவே தெரிந்து கொள்வதன் மூலம் அனைத்தையும் தெரிந்து கொள்வீர்கள். நல்லது சொல்லி பாபா சொல்றாங்க. இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும்
காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கியசாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சேவைக்கான யுக்தியை கற்றுக்கொண்டு அதிக புத்திசாலிகளாகவும் திறமையானவர்களாகவும் ஆக வேண்டும். தாரணை செய்து பிறகு மற்றவர்களையும் தாரணை செய்ய வைக்க வேண்டும். படிப்பின் மூலம் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை தாங்களே உருவாக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கூட அகங்காரத்தை காட்டக்கூடாது. மிக மிக இனிமையானவாகவும் பணிவுடையவர்களாகவும் ஆக வேண்டும். மாயை எனும் முதலையிடமிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், நடந்து முடிந்து விட்டதை சிறந்த விதி மூலமாக அதை கடந்து சென்று நினைவு சுரூபமாக்க கூடிய பாஸ் வித் ஆனர் ஆவீர்களாக. நடந்து முடிஞ்சது இல்லையா, அது எல்லாமே சிறந்த விதி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதை கடந்து சென்று நினைவு சுரூபமாக ஆகணும். அந்த மாதிரி பாஸ் வித் ஆனரா ஆகுங்க. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சரித்திரம் மாதிரி எல்லாருக்கும் நினைவு சுரூபமா மாறணும். அப்ப நடந்து முடிந்த விஷயங்கள்லாம் கடைசியா உங்களை வந்து ஆஹா ஆகான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க இப்ப நினைவு சுரூபமா மாறி பாஸ் வித் ஆனரா ஆவீர்களாகன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நடந்தது நடந்து விட்டது என்பது ஆகத்தான் வேண்டியுள்ளது. பாருங்க, முடிஞ்சது முடிஞ்சது தான். நம்ம போய் மாற்ற முடியுமா? எதையுமே மாற்ற முடியாது இல்லையா? கடந்து சென்று விட்டது. பாபா சொல்றாங்க, காலம் மற்றும் காட்சிகள் எல்லாமே கடந்து போய்விடும். இப்ப பாருங்க, அந்த காலம் சரி, இந்த காட்சிகள் நம்ம என்னென்னலாம் நாடகத்துல கடந்து போனோமோ எல்லாமே கடந்து போயிடும், பாஸ் ஆயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் பாஸ் வித் ஆனர் ஆகணும். கௌரவத்துடன் தேர்ச்சி பெற்றவராகி ஒவ்வொரு சங்கல்பம் அல்லது நேரத்தையும் பாஸ், அதாவது கடந்து செல்லுங்கள். அதாவது நடந்து விட்டதை சிறந்த விதி மூலமாக கடந்து செல்லுங்கள். எல்லாமே நடந்தது நன்மைக்கு நினைச்சிட்டு சிறந்த விதி நினைச்சு மூலமாக கடந்து செல்லுங்கள். நடந்து முடிந்ததை நினைவில் கொண்டு வந்த உடனே ஆஹா ஆஹா என்ற வார்த்தைகள் இதயத்திலிருந்து வெளிப்படட்டும் சொல்லி பாபா சொல்றாரு. மற்ற ஆத்மாக்கள் உங்களது நடந்து முடிந்த ஸ்டோரி, அதாவது கதை மூலமாக பாடம் கற்றுக்கொள்ளட்டும். உங்களுடைய நடந்து முடிந்த கதையை பார்த்து மற்றவங்க பாடம் கற்றுக்கணும் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களது கடந்த காலம் நினைவு சுரூபமாகி விட வேண்டும். அப்போது கீர்த்தனை, அதாவது கீர்த்தி, புகழ் பாடிக்கொண்டே இருப்பார்கள். இப்பதான் நம்மளை எல்லாரும் திட்டுறாங்க இல்லையா, கடைசியா நம்மளுடைய நடந்து முடிந்த ஸ்டோரியை வச்சு அவங்க பாடம் கத்துக்கிட்டு நம்மளோட புகழை பாடிக்கொண்டே இருப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. அந்த மாதிரி பாஸ் வித் ஆனர் ஆகுங்கள். அதுக்காக பாஸ் ஆகுங்க. நடந்து முடிந்த காட்சிகள்லாம் அப்படியே கடந்து போயிட்டே இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. ஸ்லோகன், சுய நன்மைக்கான சிறந்த திட்டத்தை அமைத்தீர்கள் என்றால் உலக சேவைக்கான சக்தி கிடைக்கும். நம்ம சுய மாற்றத்துக்கான திட்டத்தை நம்ம சிறந்த பிளான் போட்டோம்னாலே தானா உலக சேவைக்கான சக்தி வந்து கிடைச்சிட்டே இருக்குமா. நம்ம மாறினாலே போதும். நம்ம ஒழுங்கா ஒரு பிளான் போட்டு நான் இதை பண்றேன் இந்த டைம் போட்டு டிராஃபிக் கண்ட்ரோல் டைம்ல இந்த சக்தி கொடுக்க போறேன், இந்த குணங்களை நிறைச்சிக்க போறேன், அந்த மாதிரி நம்ம பிளான் போட்டாலே உலக சேவைக்கும் சக்தி தானா போயிட்டே இருக்கும், சகாஷ் கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.